Hi students, welcome to ADA 247 Tamil. ஸோ நான் உங்கள் லக்ஷன் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50% நம்மளோட எக்ஸ் அக்னிவீர் பீப்புளுக்கு ரிசர்வேஷன்ஸ் தராங்க நம்மளோட எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இந்த நோட்டீஸில் நீங்கள் பார்க்க முடியும் ரிசர்வேஷன் ஃபார் 50% ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் ஆல்சோ 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் மற்றும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம்லேருந்து ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் மற்றும் ஃபிசிக்கல் எபிலிட்டி அந்த பாஸ் பண்ணுற டெஸ்ட் இது ரெண்டுத்துலேருந்துமே அவங்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது. ஐ மீன் எக்ஸம்ஷன் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க exemption from the physical standards test and physical efficiency test and also some relaxation in written examination. அடுத்து 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% அவங்களுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இது ஒரு அஃபிஷியலான இந்த ஒரு சோர்ஸ் தான். ஸோ இது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லா மாணவர்களுக்கும் அப்ளிகபிளா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. இது யாருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அக்னிவீரில் அவங்களோட டென்யூர் முடிச்சு எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து இந்த ரிசர்வேஷன் அப்படின்றது கொண்டு வரப்படுகிறது ஓகேங்களா. ஸோ 50% ஏஜ் ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் சர்டைன் ரெக்யர்மெண்ட் எக்ஸம்ஷன்ஸ். அந்த சர்டைன் ரெக்யர்மெண்ட் அப்படின்றத நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஃபிசிக்கல்லேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ அக்னிவீர் அவங்களோட அந்த என்டையர் டென்யூரை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போதான் அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா ஒரு எக்ஸ் அக்னிவீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த பெனிஃபிட் அப்படின்றது அப்ளிகபிள் ஆக போகுது. இது ஒரு அஃபிஷியலான வந்து ஒரு சோர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ இது ஜென்ரலாக இருக்கக்கூடிய எல்லா கேண்டிடேட்ஸும் கிடையாது, எல்லா ஜிடி ஆஸ்பிரன்ஸுக்கும் கிடையாது. ஒன்லி எலிஜிபிள் ஃபார் எக்ஸ் அக்னிவீர் அண்டர் த அனௌன்ஸ்டு பாலிசி ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலிசியில் அப்ளிகபிளாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த இதுன்றது எலிஜிபிளாக இருக்க போகுது ஓகேங்களா. ஸோ ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ அக்னிவீரில் நம்மளோட நிறைய பேர் யங் ஏஜ்லேயே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கான ஒரு சலுகை ஒரு 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 மதிப்பாக ஒரு இது பார்த்தோம் அப்படின்னா இப்படி கொண்டு வரது ஒரு நல்ல விஷயம் ஓகேங்களா. ஸோ 50% ரிசர்வேஷன் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கல் இதுலேருந்து எக்ஸம்ஷன் மற்றும் அவங்களுடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட்ஸாக நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 5 years த ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இப்போ தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வரக்கூடியவங்க தான் இப்போ வரக்கூடிய ஜிடி நோட்டிஃபிகேஷனில் தான் இந்த எக்ஸ் அக்னிவீரோடைய ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்படின்றது இருக்க போகிறாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் பாலிசி இது நமக்கு யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ எஸ்எஸ்சி தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எஸ்எஸ்சியோட ஜிடியில் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ நமக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியோட ஜிடி 2027 நோட்டிஃபிகேஷனுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ எவ்ரி இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் வேகன்சிஸோட வரக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்றது. ஸோ ஒரே ஒரு 10th குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் 18 வயசு கடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணி நீங்கள் அதை கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. மற்றும் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் கூடவே பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் இதோட சோர்சஸ் நம்ம எங்கேருந்துலாம் வந்தால் நம்பியிருக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், டெலகிராம் அந்த மாதிரி சம்டைம்ஸ் வேறு எங்கேருந்து வந்திருந்தா அப்படின்னா நம்ம இதை பிலீவ் பண்ணியிருக்க வேண்டாம். ஸோ பட் நமக்கு இங்கே எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன், எம்ஹெச்ஏயோட நோட்டிஃபிகேஷன், ஸோ அஃபிஷியலாக ஒரு பிஐபி ரிலீஸ் இருந்தது அப்படின்னா நம்ம இதை பிலீவ் பண்ணலாம். ஸோ அப்படி தான் இந்த இதுவும் நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 50% ரிசர்வேஷன்ன்றது உண்மையா இல்லையா அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைதான். பட் ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. யார் அந்த ஸ்கீமுக்குள்ளே எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவலைப்படாமல் உங்களுடைய ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ் அது கூடவே சேர்த்து உங்களோட ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ஓகேங்களா 5 கிலோமீட்டர் ரன் பண்ணணும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷனையும் மிஸ் பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சிஏபிஎஃப் கான்ஸ்டபிளாக உங்களால் ஆக முடியும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஓகே. ஸோ நம்ம ADA 247 தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்குன்னு தனி பேட்ச் இல்லாமல் நீங்கள் ஒரு சிஹெச்எஸ்எல் பேட்சில் லான்ச் பண்ணுறது மூலிமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஜிடி ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல்சோ சிஹெச்எஸ்எல் ப்ரிப்பரேஷனும் ஒன்றா கொண்டு போக முடியும். இந்த 2 எக்ஸாமுக்குமான நோட்டிஃபிகேஷன் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகலை. ஸோ கூடிய சீக்கிரம் அதுக்கான சிஹெச்எஸ்எல்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன்லேயே 2 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சான்ஸாக இருக்க போகுது. ஸோ இதுக்கான கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ADA 247 தமிழில் வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய
வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிஹெச்எஸ்எல் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் நோக்கி வரக்கூடிய இந்த பேட்ச் நமக்கு ஆகஸ்ட் 18 தொடங்க இருக்கிறது. ஸோ டிலே பண்ணாமல் மறக்காமல் என்ரோல் ஆகிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேவை முன்னிட்டு நமக்கு ப்ரைஸ் ட்ராப் கூட சேர்ந்து ஒரு 2x வேலிடிட்டியோட வந்து நமக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கே என்ரோல் ஆகிறவங்களுக்கு ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டே ஆஃபராக நம்ம அடா 247 தமிழ் இது உங்களுக்கு தரப்போகுது. ஓகேங்களா? ஸோ 2499 அப்படின்றது இந்த ப்ரைஸ். இதில் பெஸ்ட் 20 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அடிஷ்னலாகவும் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய அடா 247 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா கூகுளில் இப்படி ஒரு வெப்சைட் வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ஆல் கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் எக்ஸாம்ஸ்க்குள்ளே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு இருக்கும். ஸோ தமிழ்நாடுக்குள்ளே தமிழ் எஸ்எஸ்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வல்லமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ரோல் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 247 ஆன்லைன் கிளாஸஸ், ஒரு 291 மார்க் டெஸ்ட். மார்க் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம ஒரு எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப ப்ரிப்பரேஷன் கூடவே சேர்த்து டெஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது மூலிமா தான் நம்மளோட செலெக்ஷன் அப்படின்றது இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் இந்த கோர்ஸில் என்ரோல் ஆகிறதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் 8130806247 இந்த நம்பருக்கு கால் பண்ணுறது மூலிமா நம்ம டீம் உங்களுக்கு கால் பேக் பண்ணி அவங்களே உங்களுக்கு ஒரு கெரியர் கைடன்ஸும் மற்றும் ஒரு சின்ன கவுன்சிலிங்கும் கொடுத்து அவங்க உங்களுக்கான ஒரு கெரியர் பார்த்து சூஸ் பண்ணி நல்லா இது பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் கால் பண்ணி இது பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் நம்மளோட ஆஃப்லைன் பிரான்ச் ஆனது சென்னையில் தொடங்க இருக்கிறது. ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். ஸோ அதை ஃபில் பண்ணி ஃபர்தர் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் சரி பிண்டு கமெண்ட்லேயும் சரி ஒரு ஆப்போட லிங்க் இருக்கும். ஸோ நம்ம அடா 247 தமிழோட ஆப்போட லிங்க் தான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் மற்றும் ஃபர்தர் நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்னும் டிலே பண்ணாமல் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய். தேங்க்யூ.